திமுக, பாஜக நெருங்கி வராங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் கூட்டணி சேர போறாங்க. அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. யார் சொன்னது? தாவேகால சொல்றாங்க. திமுக, பாஜக சேர போறாங்கன்னு சொல்றாங்க. தாவேகாவும் காங்கிரஸும் இந்த சொல்லிட்டே திட்டமிட்டு பிளான் பண்றாங்க. திமுக வந்துட்டு ஒரு முழுமையான பாஜக எதிர்ப்பாளர் இல்லை அப்படின்ற எண்ணம் சிலர் பத்தியில இன்னமும் இருக்கு. அது காரணம் அந்த 99 to 2004 கூட்டணியில் ஆட்சியில் இருந்தது தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக முன்னாடி ஒரு விஷமமான ஒரு மோசமான ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் எதுவுமே இல்லை. பவர் பாலிடிக்ஸ்லன்னு வரும்போது இங்கே தாவேகா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. மேலே பாஜக பவர் இருக்கும்போது ஒரே சமயத்தில் மத்தியிலையும் மாநிலத்திலையும் இரண்டு கட்சிகளை, 2 ஆளுகின்ற கட்சியை எதிர்த்துட்டு திமுகவால் வழக்குகள், அது கைதுகள், அது இதுன்னு இருக்கும்போது அவங்க சர்வே பண்ணணும்ல. 5 வருஷம் கட்சியை நடத்தல. அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லா வழக்குகளும் கட்சியில் நீதிமன்றத்தில் தானே முடிவாக போகுது. ஆக ஒரு மாநில அரசு வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசோட ஒத்து போனோம், உரசிக்கிட்டு போனோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மத்தியிலையும் நம்மளை எதிர்க்கிறாங்க, மாநிலத்திலையும் எதிர்க்கிறாங்கன்னா ஒரு கட்சியாக நம்ம யாரோட இருக்கணுங்கிறது ஒன்று. இன்னொன்று வரப்போகிறது நாடாளுமன்ற தேர்தல். ஒரு கட்சி ஒரு கொள்கை ரீதியாக எஸ்டாப்ளிஷ் ஆகி மாநிலத்தை பலமுறை ஆண்ட ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது அது பலம் பெருமை. கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு இடத்த தவிர எம்ஜிஆர் வேறு எதுவுமே பண்ணலை. எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. இப்போ அந்த அணி ஒரு மதச்சார்பற்ற அணியாக மாறிடுச்சு. அங்கே காங்கிரஸ் இருக்கு, விஜய் இருக்காரு, அங்கே ராகுல் காந்தி இங்கேயே வந்து அவருக்கும் விஜய்க்குமான நெருக்கத்தை காட்டுறாங்கும் போது இந்த எதிரில் திமுக கிட்ட கூட்டணி கட்சிகள் இல்லை அப்படிங்கும்போது அவங்க ரீஅலைன்மெண்ட்டுக்கு தயாராகணும்ல. அதுதானே ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ். இல்லை பலன்றது கட்சிகள் கிட்ட இருக்குதா, மக்கள் கிட்ட இருக்குதா? மக்கள் கிட்ட தான் இருக்குது. அவ்வளோதான் விட்டுருங்க. அப்படி பார்த்தா மக்கள் சக்தி இப்போ தாவேகா பக்கம் தான் இருக்குது. அதுதான் நமக்கு தேர்தல் முடிவுகள் சொல்லணும். ஒன்று வேணாம், நான் சவால் விட்டுருக்குறேன் இந்த ஆதோ அர்ஜுனா ரெட்டி கிட்ட சென்னை மாநகராட்சி தேர்தலில். அது இவிஎம் இல்லாத வாக்குச்சீட்டில் நின்று திமுக ஒரு வார்டில் தோற்கட்சி காட்டுடுங்க பார்ப்போம். நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன். இந்த தேச கட்சிகள்னால தமிழ்நாடு பெற்ற பலன் என்ன அப்படின்றத திருநெல்வேலி வச்சு உடைச்சோம். அதான் ஜெயலலிதாவுடைய பிரச்சாரமாச்சு. சீமான்ங்க 2011-14 அதிமுக வெற்றிக்காரன். இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறான். எவ்வளோ பேர் போய் வேலை செய்கிறான். அவனுடைய அப்பட்டுங்கள்லாம் யாருன்னு கேட்டு பாருங்க. எல்லாம் திக அஃபிலியேட்டடாக இருப்பான், டிஎம்கே அஃபிலியேட்டடாக இருப்பான். அதனால திமுக தனிச்சு நிற்குது, திமுக தொட வேணும் அப்படிலாம் வந்துட்டு திமுக யாராவது பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவங்க தனிச்சே நிற்கலான்றீங்களா? 100% அவங்க தனிச்சு பாஜகவோட இப்போ தேவையில்லைன்றீங்களா? எங்கள் பாஜகவோட போனால் செத்து போயிடுவாங்க. நீங்கள் பசிக்கு நீங்கள் விஷத்தை கொடுப்பீங்களா? ஒரு 3% தான் அந்த கட்சி இருக்குங்கும் போது அவ பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளே இல்லை. ஒரு செல்ஃப் எடுக்காத ஸ்ட்ராட்டஜியை திமுக ஏன் இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்? தமிழ்நாட்டை பற்றி தெரியுதில்ல, ஒன்றும் இல்லைன்ட்டு. ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபி ஒன்றும் இல்லைன்றது எனக்கு தெரியும். ஒடி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு அயநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவிட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். திமுக, பாஜக நெருங்கி வராங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் கூட்டணி சேர போகிறாங்க. அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு திருச்சி சிவா எம்பியாக இது மாதிரி மந்திரியாக போகிறார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் புதுவெளியில் பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் கணக்கு வச்சு திமுக, பாஜகவை நெருங்குதுன்ற ஒரு பார்வை இருக்குது. டெல்லியிலையும் அது தொடர்பான விஷயங்கள் தான் பேசுபொருளாக இருக்குது. உண்மையிலேயே அப்படி தான் நடக்குதா? இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னது வந்துட்டு சிவா பற்றி அமைச்சர் ஆவார்ன்ட்டு. திமுகவும் பாஜகவும் ஒன்றா இது நெருங்கி வராங்கன்றது யார் சொன்னது? அது தொடர்ந்து பேசுபொருள் ஆகிட்டே இருக்கு. யார் சொன்னது? தாவேகால சொல்றாங்க. திமுக, பாஜக சேர போறாங்கன்னு சொல்றாங்க. தாவேகாவும் காங்கிரஸும் சொல்லிட்டே பிளான் பண்றாங்க. இந்த மாதிரி ஒண்ணா ப. சிதம்பரம் வெளிப்படையாக கேட்கிறாரு. திமுக கிட்ட பாஜக ஆதரவு கேட்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. சரிதான், அதை பற்றி பரவாயில்ல. தாவேகா கிட்ட கேட்டு வரமாட்டாங்களா? தாவேகா எம்பி இல்லையே. புதுசாக சொல்றாரு. சிதம்பரத்தினுடைய யோக்கியதை எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு ஊழலற்ற ஆட்சியை விஜய் தந்துட்டு இருக்கிறாராம். முந்தா நாள் சொல்றாரு. என்னைக்கு வந்துட்டு பழனியில் இது வழக்கு சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்கிறது 100 கோடி நிலம் அது பதிவு பண்ண ஊழல். அது 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 தான் பேப்பர் படிக்கிறதுல போல நிறுத்திட்டாரா? பேப்பர் படிக்கிறது நிறுத்திட்டாரா? கேள்விப்பட்டீங்களா? எதுவும் இருக்கலாம். அப்படி கூட டிவி பார்க்குறது எல்லாம் கூட கண்ணு கெட்டு போயிருக்கலாம். அவர் சொல்கிறாரு இந்த மாதிரிட்டு. ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு நம்ம பேச முடியாது. அதனால சொல்ல வரேன், நம்மளாம் கொஞ்சம் ஆத்தன்டிக்காக பேசுவோமே. இல்லை, அதுவும் விஜயனுடைய ஆட்சி. ஃபோனில் ஒரு அதெல்லாம் தானே கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நல்லா இருக்குது ஆட்சி. அடிப்படையிலே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 2மே கொள்கை பூர்வமான ஒரு போல் சப்பார்ட், துருவ இடைவெளி உள்ள கட்சிகள். ஓகே. திமுகவும் பாஜகவும். ஒரே ஒரு முறை பாஜகவோட வாஜ்பாயை முன்னிலைப்படுத்தி கலைஞர் போனார். அதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டம் அப்படின்றத ஒன்று வச்சு தான் போனார். அப்படி போனதுக்கே இன்ன வரைக்கும் அவங்க வந்துட்டு அதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
அன்றைக்கி நீங்கள் தான் முதல்ல போனீங்க, நீங்கள் தான் முதல்ல போனீங்க, நீங்கள் தான் முதல்ல போனீங்க அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அது அன்றைக்கி இருந்த ஒரு அரசியல் சூழல் போயிட்டார். ஆனால் அவங்க இருந்த வரைக்கும் பாஜக அவங்களுடைய கோர் ஐடியாலஜிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே நடைமுறைப்படுத்தலை. அதை வந்துட்டு இவங்க தான் உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. ஓகே, அதுலேருந்தே இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க திமுக. திமுக வந்துட்டு ஒரு முழுமையான பாஜக எதிர்ப்பாளர் இல்லை அப்படின்ற எண்ணம் சிலர் பற்றியில் இன்னமும் இருக்குது. அது காரணம் அந்த 99 to 2004 கூட்டணியில் ஆட்சியில் இருந்தது தான். ஸோ அது வந்துட்டு பாஜகவோட திமுக கூட்டணி சேருது அப்படின்னா அன்றைக்கி தான் வந்துட்டு அவங்களுடைய கருமாதி நாள்னு அர்த்தம். அப்படியா? ஆமாம், கருமாதி தான். அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் வராது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, என்ன இருக்குது, ஏற்கனவே நின்று நீங்கள் சொல்கிற 99 2004 ஒரு வெற்றி பெற்று மத்திய அமைச்சரவையிலே இருந்தாங்க. உடனடியாக மக்கள்கிட்ட திரும்ப அங்கேருந்து வெளியில் வந்து கன்வின்ஸ் பண்ணி காங்கிரஸோட சேர்ந்து வெற்றி பெறாங்கும் போது திமுகவால் அதெல்லாம் செய்ய முடியுது இல்லை. உடனடியாக நம்ம அதை கருமாறின்ற இடத்துக்கு நம்ம தள்ளுறது இல்லை. சரியா? அன்னைக்கு வந்துட்டு வாஜ்பாய் வந்துட்டு பெயில் அவுட் பண்ணிட்டுறாரு. வாஜ்பாய் அப்படின்ற ஒரு ஃபிகருக்காக வந்துட்டு ஒரு போறாரு. கலைஞர்ன்ற ஒரு லாஃப்டி ஃபிகர் இருந்தது. அப்போவே எல்லாருமே ஸ்டாலினால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஸ்டாலினால இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக மாதிரி ஒரு விஷமமான ஒரு மோசமான ஒரு ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் எதுவுமே இல்லை. இப்போ வாஜ்பாய் கிட்ட வந்துட்டு இந்தி பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? இந்தியில் தான் பதில் சொல்லுவேன் அப்படின்ட்டு லாலு பிரசாத் சொல்ல, தமிழ்நாடு எம்பிக்கள் சொல்ல, அவர் ஒரு மாதிரி அக்ரஸிவாக பேச, நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்களை அடிக்க போனது அது தெரியுமா உங்களுக்கு? பார்லிமெண்ட்டில் ஒன்று நினைச்சிருங்களா? பார்லிமெண்ட் சரித்திரத்திலேயே ஒரு அமைச்சரை நோக்கி அடிக்கிறதுக்கு முன்னேறின தமிழ்நாட்டு எம்பிக்கள் அந்த நாள் ஒன்று தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு அப்புறமும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நடந்திருக்குது. அந்த அளவுக்கு அக்ரஸிவாக வாஜ்பாய் அலண்டு போயிட்டார். அப்போ தான் எழுந்து சொன்னார், ஆனால் கடுப்பான ஒரு மூஞ்சோட. ஏன்னா அவர் ஒரு இந்திய ஆதரவாளர். அவர் என்ன சொன்னார், ஏன்னா உறுதி எதிர்ப்பாளர், அதனால் அவர் இந்திய ஆதரவாளர். இப்படி தான். அப்போ தான் சொன்னார், எந்த மாநிலத்தின் மீதும் எந்த மொழியையும் நாங்கள் திணிக்க மாட்டோன்ற உறுதிமொழியை நான் தர்றேன் அப்படின்னாரு அவர். தெரியுமா உங்களுக்கு? அப்படியேப்பட்டது. அதனால தான் என்ன பண்ணாங்க, முரசொலி மாறன் இறந்துட்டு 2004 முடியும் போதே கட்சி கூட்டணி மாறினாங்க. ஏன்னா அவங்களால தாங்க முடியல, அந்த எதிர்நிலை அப்படின்றது வந்துட்டு தாங்க முடியல. கொள்கை ரீதியாக வந்துட்டு அவங்க கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை. இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக வந்துட்டு ஒரு வாஜ்பாயினுடைய தலைமையில் இல்லை, அது மோடி அமித்ஷானுடைய தலைமையில் இருக்குது. இவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட பயங்கரமான ஆட்கள் அப்படின்றது குஜராத் கலவரத்துலேருந்து நம்ம இன்ஃபரன்ஸ் எடுத்துடலாம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலை. அவங்க வந்துட்டு இந்த நாடு, பொருளாதாரம், ஜனநாயகம், மத்திய மாநில உறவுகள், மொழிக் கொள்கை, நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரிஸ்ட்டு டிக்டோரியல் ஃபோர்ஸ். அவங்க ஒரு மத்திய சர்வாதிகார ஆட்சி கட்சி. அதனால் இவங்க அவங்களோட போனாங்க அப்படின்னோம்னா அதோட அண்ணா அறிவாலயத்துக்கு திண்டுக்கல்ல தான் பெரிய பூட்டெல்லாம் இப்போ செய்கிறாங்களாமே, பெரிய பூட்டு எடுத்து வந்து போட்டுட்டு பூசணி உடச்சிட்டு போயிட்டு கட்சி நிற்காது. பவர் பாலிடிக்ஸ்லன்னு வரும்போது இங்கே தாவேக்கா ஆட்சிக்கு வந்துட்டாங்க, மேலே பாஜக பவர் இருக்கும்போது ஒரே சமயத்தில் மத்தியிலையும் மாநிலத்திலையும் இரண்டு கட்சிகளை, இரண்டு ஆளுகின்ற கட்சியை எதிர்த்துட்டு திமுகவால் வழக்குகள், அது கைதுகள், அது இதுன்னு இருக்கும்போது அவங்க சர்வே பண்ணணும் இல்லை? 5 வருஷம் கட்சியை நடத்தலாம். அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லா வழக்குகளும் கட்சியில் நீதிமன்றத்தில் தானே முடிவாக போகுது. நீதிமன்றத்தில் ஸ்ட்ராங்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் திமுகலே இருக்கிறாங்க. அது எங்கேயும் சரி, மேலேயும் சரி, உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் இப்போ பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு டேக்கிள் பண்ண முடியும். அதை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் பாஜக கூட இப்போ நீங்கள் தாவேக்கா நீங்கள் சொன்ன இன்னொரு ஆஸ்பெக்ட்டுக்கு நான் வரேன். ஒரு மாநில அரசு ஒரு இந்திய ஒன்றிய அரசோடு இணைஞ்சு தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்றது அன்கான்ஸ்டிடியூஷனல். அரசமைப்பில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அரசமைப்பில் வந்துட்டு அதிகாரம் வந்துட்டு தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, நீங்கள் வந்துட்டு யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, புரியுதுங்களா? ஸோ அப்போ இதன்படி தான் நீங்கள் நடந்துக்கணுமே. அதாவது சிற்சில விடயங்களில் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு எடுத்த முடிவுக்கு பிறகு அதே சப்ஜெக்டில் மாநில அரசு வேற ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. மாநில அரசு ஒன்றத்தில் முடிவெடுத்துச்சுன்னா அதுக்கு எதிராக இந்திய ஒன்றிய அரசு முடிவெடுக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு கிளாஷ் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்துச்சு. அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு எதிராக இது இருக்குதுன்னு தான் மெயினான கண்டிஷனாக இருந்துச்சு. அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், 92 எங்களை போன்றவர்கள்லாம் சொல்லி வந்தது தான் 19(2) கீழ் எங்களுடைய பண்பாட்டோட
ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லி கடைசியில் அது ஒப்புதல் வாங்கி இன்னைக்கு உச்சநீதிமன்றமே அதை அப்ரூவ் பண்ணிடுச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணி நிற்கிறாங்க. அதில் தான் நம்ம பெரிய அளவுக்கு சாதித்தோம். ஆக ஒரு மாநில அரசு வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசோட ஒத்து போனோம், உரசிக்கிட்டு போனோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதெல்லாம் நம்ம அது உள்ள என்ன இருக்குது அதுக்குள்ளே பேசுறதெல்லாம் ஓகே. நான் சொல்கிறது நேரடியாக ஒரு அதிகார அரசியலுக்குள்ளே வரும் பட்சத்தில் தேர்தல் நோக்கி இருக்கிற கட்சிகள் வந்து எப்படி இதை யோசிப்பாங்க? ஏன்னா இங்கே மாநிலத்திலையும் அதிகாரம் இல்லை, மத்தியிலையும் அதிகாரம் இல்லை. மத்தியிலையும் நம்மளை எதிர்க்கிறாங்க, மாநிலத்திலையும் எதிர்க்கிறாங்கன்னா ஒரு கட்சியாக நம்ம யாரோட இருக்கணுங்கிறது ஒன்று. இன்னொன்று வரப்போகிறது நாடாளுமன்ற தேர்தல். இங்கே ஏற்கனவே தாவேக்கால ராகுல் காந்தியை முன்னிறுத்த போகிறாங்க. அவர் தான் அந்த இதுக்கு பிரதமர் வேட்பாளராக இருக்க போகிறாரு. திமுக இந்தியா கூட்டணியில் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரியான ஒரு இது தெரியுது. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரதமர் முகம் வேணும். நீங்கள் பிரதமர் முகம் இல்லாமல் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்தித்த போது தோல்வி நிறைய முறை எடப்பாடிக்கெலாம் தோல்வி தான் கிடச்சிருக்கு. 2 விஷயத்தை எடுத்துக்கிறோம் கௌதமன். ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, ஒரு கட்சி ஒரு கொள்கை ரீதியாக எஸ்டாப்ளிஷ் ஆகி மாநிலத்தை பல முறை ஆண்ட ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது அது பலம் பெறுமே. இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. 13 வருஷம் எம்ஜிஆர் இருந்தார், ஆட்சி விட்டு வெளில இருந்தால் அந்த அதிமுககாரங்க ஒரு ரோடு பேசிகிட்டு இருப்பாங்க. உண்மை என்னன்னா, எம்ஜிஆர் 80 ஜெயிச்சது அவருடைய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணதுனால மறுபடியும் ஜெயிச்சிட்டாரு. 84 இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்க, இவரும் நோய் வாட்படுத்துறதுனால ஜெயிச்சார். 87 உள்ளாட்சி தேர்தலில் அவர் சராட்டிப்பட்டார். புரியுதுங்களா? அப்புறம் உடனே திமுக தான் ஜெயிச்சது. எம்ஜிஆர் இறந்த உடனே திமுக தான் ஜெயிச்சது. எதிர்கட்சியாக இருந்த போது திமுக ஸ்ட்ராங்காக வளரும். அது இருவேறுபட்ட கருத்தில். ஏன்னா அதுக்கு ஒரு கொள்கை பேஸ் இருக்குது. அதிமுக வளராது, ஏன்னா அது கொள்கை பேஸ் கிடையாது. அதனால தான் நீங்கள் ஷேட்டர் ஆகிட்டு இருக்குது அந்த கட்சி. அவங்களுக்குள்ள ஒரு கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு இடத்த தவிர எம்ஜிஆர் வேறு எதுவுமே பண்ணலை. கேட்டால் அண்ணாயுசம் அப்படிலாம் சொல்லிட்டு போனார். அது விஜயனுடைய பாயாசம் மாதிரி தான் அதுவும். அண்ணாயுசம் அப்படின்னு அண்ணா தான் பெரியாருடைய கொள்கையை வச்சு திமுகவை கட்டமைச்சார். அதில் தான் போயிட்டுருக்குது ஒரு ஜனநாயக அரசியல் இயக்கமாக. அது எவ்வளோ தூரம் எதிர்கட்சியாக இருக்குது, எவ்வளோ விஷயங்கள்லாம் எதிர்கொண்டிருக்குது. ஆட்சியாக இருந்த கட்சி வேறு எதுவுமே இல்லையே. மத்திய அரசுக்கு எதிராகவும் அவங்களுடைய கொள்கைக்கு எதிராகவும் நடவடிக்கைக்கு எதிராகவும் ஒரு நிலையாக நின்று தீர்மானம் போட்டு எதிர்த்த காரணத்தினாலே ஆட்சி இழந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதில் எதிர்கட்சியாக இருக்கும்போது அது வளரும், தேயாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு மாறுபட்ட சூழல் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னோம்னா, வேணும்னுட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு ஆழமான பரிசீலனைக்கு உட்படுத்தவே இல்லை. இங்கே நடக்கக்கூடிய தேர்தல் அனைத்து முடிவுகள் அனைத்து இவிஎம் தான். அது வந்துட்டு நீங்கள் மக்கள் தீர்ப்பெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. அது மக்கள் காட்டிட்டாங்க ஒரு அமைதியின் மூலமாக. அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு அமைதியின் மூலமாக காட்டினாங்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே இருக்கிற மீடியா வந்துட்டு விஜய் ஜெயிச்சு விட்டார் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு கோரஸாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை விட்டுருங்க, அந்த சொறிகளெல்லாம் பற்றி விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சிக்காமல் இந்தியாவில் நீங்கள் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறதுக்கு எந்த விதமான அடிப்படையுமே கிடையாது. இப்போ நேற்று பாருங்கள், டெல்லியில் நடந்த அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த போராட்டம் அவ்வளோ பெரிய போராட்டம். அது இல்லை, அது பின்னாடி நான் அது 2-3 கேள்விகள் இல்லை ஒரே விஷயம் தான் அது மென்ஷன் பண்ண போகிறேன். அந்த போராட்டத்தை கையாண்ட விதம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, ஹிட்லர் இருந்தால் கூட அந்த மாதிரி கையாள மாட்டார். அந்த மாதிரி கையாண்டிருக்கிறாரு மோடி. அப்படின்னா மோடியினுடைய தன்மை என்னன்றது பாருங்க. எதில் அந்த அப்படியாப்பட்ட ஒரு துணிச்சல் வருதுன்னு பாருங்க. ஒரு ஜெயிக்கிறதுலாம் இல்லை, எல்லாம் ஏவிஎம் தான். எஸ்ஐஆரில் எப்படி பண்ணாங்கன்றது பாருங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்டுமே கரெக்ட். இந்த விஷயத்தை வந்துட்டு தான் திமுக ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரே இடம், வேறு எதுவுமே கிடையாது. இல்லை, நீங்கள் திமுக ஆழமாக பார்க்க வேண்டிய இடம்னா கூட இந்த பக்கம் தாவேகா திமுக கூட இருந்த கட்சிகள் எல்லாரும் தாவேகா அணியோட சேர்ந்து அதுதான் மதசார்பற்ற அணியா சேர்ந்துட்டாங்க. ஆமாம், அந்த திமுகவோட இருந்த கட்சிகள்லாம் தாண்டி சேர்ந்ததுல திமுக மதசார்பற்ற அணியா அந்த அணி கட்டமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் திமுகவுக்கு என்ன வாய்ப்பு இன்னும் முடிக்கலையா? திமுகவிலேருந்து இந்த கட்சிகள்லாம் வருகிறதுல திமுக கிட்டத்தட்ட ஒரு 30% ஓட்டை இழந்துருச்சு. அது அப்படியே 30% ஓட்டு தாவேகா கெயின் ஆயிடுச்சு. அடுத்தது பேசுங்க. என்னங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க? இந்த கட்சிகள்லாம் யார்? இந்த சில்லறைங்கள்லாம் யார்? விடுதலை சிறுத்தைகளை தள்ளுங்க, மற்றதெல்லாம் என்னது? தனியாக என்னென்னா 0.25 0.31 இப்படி வரும், பாரோமீட்டரில் வர மாதிரி. எதுக்கு அதெல்லாம் பேசுகிறீங்க? இந்த வைகோபால்சாமி அவனுடைய கதை என்னது? அது இவங்கெல்லாம் ஒரு கட்சி, அதெல்லாம் பிள்ளைக்காக எல்லாத்தையும் மாற்றிக்கிறது. கருணாநிதி பிள்ளைக்கு ஒரு நியாயம், தான் பிள்ளைக்கு வேற ஒரு நியாயம். என்ன இதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் எவ்வளோ பல்ட்டி அடிக்கிறாங்க பாருங்கள். திமுக ஓட இருந்தபோது எவ்வளோ மரியாதை இருந்துச்சு, இன்றைக்கி மரியாதை இழந்து போயிருக்கிறாங்க. இவர் பாய் பாருங்க, என்ன நட்டு பாய், நீங்கள் ஒரு கட்சி தலைவர் அவ்வளோதான், முஸ்லீம்களுக்கு தலைவர் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து எவ்வளோ கடிதங்கள் போட்டிருக்காங்க, எவ்வளோ ரீல்ஸு போட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். விடுதலை சிறுத்தைகள் எஸ்
அது உள்ளபடியே ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் திமுக. ஆனால் இது எல்லாத்த விட அதிக விமர்சனத்தை சந்திக்கிறது விடுதலை சிறுத்தை. இல்லை, அதுக்கு காரணம் என்னென்னா காயத்தை பூரா கல்லடி போடுவாங்க, வேறு வழியே இல்லை. அது திரும்ப வந்துட்டு அவருடைய நிலைத்த ஒரு ஒரு பார்வையில் இருந்துட்டு நிலைப்பாட்டில் இருந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் மாறி போகுது. விஜய் ஆதரிக்கிறது அப்படின்றது அது எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம் அப்படின்றது திரும்பவோட ஆழ்ந்து பேசுனா தான் தெரியும். ஏன்னா அவங்கள்ட்ட அதுக்கு உகந்த கட்சியே கிடையாது, அது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. ஒரு ரசிகர் பண்ணுற கட்சியோட போயிட்டு 35 ஆண்டு காலமாக ஒரு கொள்கை பூர்வமாக வந்த ஒரு தலைவன் போயிட்டு நீங்கள் நிற்கிறான், ஒரு வழியே இல்லாத நிற்கிறான். அதாங்க ஐயா, இப்போ அவங்க எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. இப்போ அந்த அணி ஒரு மதச்சார்பற்ற அணியாக மாறிடுச்சு. அங்கே காங்கிரஸ் இருக்கு, விஜய் இருக்காரு, அங்கே ராகுல் காந்தி இங்கேயே வந்து அவருக்கும் விஜய்க்குமான நெருக்கத்தை காட்டுறாங்கங்கும் போது இந்த எதிரில் திமுக கிட்ட கூட்டணி கட்சிகள் இல்லை அப்படிங்கும்போது அவங்க ரீஅலைன்மெண்ட்டுக்கு தயாராகணும்ல. அதுதானே ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ். இல்லை, பலன்றது கட்சிகள் கிட்ட இருக்குதா மக்கள் கிட்ட இருக்குதா? மக்கள் கிட்ட தான் இருக்கு. அவ்வளோதான், விட்டுருங்க. அப்படி பார்த்தா மக்கள் சக்தி இப்போ தாவேக பக்கம் தான் இருக்குது. அதுதான் நமக்கு தேர்தல் முடிவுகள் சொல்லுங்கள். அதான் மறுபடியும் போயிட்டாங்க நிற்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள். அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு அப்ஜெக்டிவ், அதாவது நீங்கள் ஒரு ரியாலிட்டியை ஒத்துக்காலாமலே நீங்கள் பேசுகிறீங்க. இதான் இந்த ஊடகத்திலே நடக்குது, புரியுதுங்களா? இது இருக்கிற வரைக்கும் நான் சொல்ல வரேன், மீடியா வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் ரோல் இந்தியா டெமோக்ரஸியில் ப்ளே பண்ணாது. நாங்கள் ஜேர்னலிஸ்ட்டுங்க இந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கான ஜேர்னலிஸ்ட்டுங்க இந்த இவிஎம் பற்றி ஆரம்பத்துலேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் நீங்கள் எதையுமே கண்டுக்காத, எதையுமே படிக்காத, நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க தாவேகா பலமாக இருக்குது, தாவேகா மக்கள் சக்தி அப்படின்னு. ஒன்று வேணாம், நான் சவால் விட்டுருக்குறேன் இந்த ஆதவ அர்ஜுனா ரெட்டி கிட்ட. இப்போ நடக்கக்கூடிய மாநகராட்சி தேர்தல் இருக்குது, சென்னை மாநகராட்சி தேர்தலில், அதில் இவிஎம் இல்லாத வாக்குச்சீட்டில் நின்று திமுக ஒரு வார்டில் தோற்கட்சி காட்டிடுங்க, பார்ப்போம். நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன், மீசைக்குசெல்லாம் எடுத்துக்கிறேன், அரசியல் பேசுறதே விட்டுறேன். காட்டுங்கடா பார்ப்போம். உங்களுக்கு தெம்பு இருந்ததுன்னா விஜய் புடலங்க அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, காட்டுங்க பார்ப்போம். ஆனால் இப்போயே ஓட்டிங்கல்ல. இல்லை, நீங்கள் திமுக அங்கிலேருந்து பாருங்களேன். திமுகவுக்கு ஒரு அணி வேணும் இல்லை, ஒரு கூட்டணி வேணும் இல்லை. அது எதுக்கு? ஏன் திமுக நொட்டி கட்சி என்ன? திமுக அவங்க அதான் சொல்றாங்க, திமுக இது வரைக்கும் கூட்டணி இல்லாம ஒரு முறை கூட வெற்றி பெற்றதே இல்ல, கூட்டணி பலத்தோட தான் இருக்கு திமுக. அதிமுக எத்தனை முறை ஜெயிச்சிருக்குது? அவங்க 2014 கூட ஜெயலலிதா தனியா நின்று 30 இடங்கள் வெற்றி பெற்றாங்களே இல்லைங்க. 2014 எவ்வளவு கட்சிகளை வந்துட்டு அவங்களுடைய சின்னத்தில் போட்டியிட சொல்லி அவங்கள வற்புறுத்தினாங்க. ஜெயலலிதாவுடைய 2 வெற்றி 2011 2014 தமிழ் தேசியவாதிகள்னால கிடைச்ச வெற்றி, அது தெரிச்சுங்க. ஜெயலலிதா 2014 யுஸ்யூ இல்லாத முழிச்சுக்கிட்டு இருந்தது. நீங்கள் ஐயநாதன் கிட்ட 8 வரை எடுக்கிறீங்க, அது வேணாலும் சொல்ல வரேன். நீங்கள் வேணால் கண்ணூர் ரெட்டிக்கிட்ட போய்ட்டு பேசுங்க, அவன் சொல்லுவான் அந்த அப்படின்னா அப்படியே சீலிங்கில் தேடி எடுப்பானே, அவங்ககிட்ட போய்ட்டு பேசுங்க. நாங்கள் கொடுத்தோம் இந்த தேச கட்சிகள்னால தமிழ்நாடு பெற்ற பலன் என்ன அப்படின்றத திருநெல்வேலி வச்சு உடைச்சோம். அதான் ஜெயலலிதாவுடைய பிரச்சாரமாச்சு. அதிமுக காரணம் போலீஸ் வந்து என்கிட்ட சொல்கிறான், நல்லா சொன்னீங்க, இஷ்யூவே இல்லை ஜெயலலிதா பேசுகிறதுக்கு. அன்றைக்கி இஷ்யூவை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி, புரியுதுங்களா? நாங்கள் ஒரே நாளில் யோசித்தோம் ஏன் நம்மளுக்கு மக்கள் வந்து கலைஞ்சு போகிறாங்க அப்படின்றத ஒரே நைட்டு கண்டுபிடிச்சி அவ்வளோத்தையும் ரெஸ்டோர் பண்ணோம். ஸோ ப்ரோ அண்ணா டிஎம்கே ஆச்சு, க்ளீனாக ஜெயிச்சாங்க. அதிமுகனுடைய பிரச்சார பலம் அன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. நான் தான் சொல்லணும் சீமான் கிட்ட, ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிக்கும் பேசுகிறேங்க அப்படின்னு நான் தொட்டு 40 அப்போ 1 கோடின்றது அப்படிலாம் ஒரு சப்ஸ்டான்ஷியல் மணி. 40 கோடிக்கு 40 தொகுதி 40 கோடி வாங்கிடுங்க, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன் ஐயா அப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னா அவர் கேட்டார். அவர் சீமான்க 2011-14 அதிமுகவோட வெற்றி காரணம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜெயலலிதா எல்லாம் கிடையாதுங்க. ஜெயலலிதாவே ஒத்துக்காத விஷயம் நீங்கள் சொல்கிறது. இல்லாட்டி தான் ஜெயலலிதா எங்களை அவ்வளோ தூரம் தூக்கி பிடிச்சாங்க, இதுதான் உண்மை. அதனால் திமுகவனுடைய பலன்லாம் வேறங்க. திமுகவனுடைய இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திமுக கட்சிக்காரங்கெல்லாம் பார்க்குறீங்கல்ல, விட்டுருங்க. சமூகத்தில் நீங்கள் பெனிட்ரேட் பண்ணி பாருங்கள், திமுக விட்டு தரவே மாட்டான். ஏன்னா அந்த கட்சியினால தான் நம்ம இன்றைக்கி வந்து இதோட நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிறான், எவ்வளோ பேர் போய் வேலை செய்கிறான். அவனுடைய அப்பட்டங்கள்லாம் யாருன்னு கேட்டு பாருங்கள், எல்லாம் திக அஃபிலியேட்டடாக இருப்பான், டிஎம்கே அஃபிலியேட்டடாக இருப்பான். ஏன்னா இந்த கட்சியும் அந்த இயக்கமும் இந்த கட்சியும் தோன்றலை அப்படின்னோம்னா தமிழை இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை சந்திச்சிருக்கவே முடியாது, புரியுதுங்களா? ஏன்னா அவனுக்கு எதிராக பிராமணர் தான், அவனுக்கு எதிராக வட இந்தியர் தான், அவனுக்கு எதிராக இந்திய ஒன்றிய அரசு இருந்தது, காங்கிரஸ் இருந்தது, ஜன்சங் இருந்தது, ஆர்எஸ் இருந்தது. இவ்வளத்தையும் எதிர்த்த தமிழன் நிற்கிறான் அப்படின்னோம்னா அது காரணம் திக திமுகவை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அடிச்சு சொல்கிறேன், எழுதுங்க.
அதனால திமுக தனிச்சு நிற்குது, திமுக தொட வேணும் அப்படிலாம் வந்துட்டு திமுகலேருந்து யாராவது பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவங்க தனிச்சே நிற்கலான்றீங்களா? 100% அவங்க தனிச்சு பாஜகவோட இப்போ தேவையில்லைன்றீங்களா? எங்க பாஜகவோட போனால் செத்து போயிடுவாங்க. நீங்கள் பசிக்கு நீங்கள் விஷத்தை குடிப்பீங்களா? பசி, நல்ல பசி, வேறு வழியே இல்லை, விஷம் தான் இருக்குது, எடுத்து பாலிடால் ஊற்றி குடிச்சிடுவீங்களா? அப்புறம் கௌதமன் மட்டும் செய்ய மாட்டீங்க, திமுக செய்யணுமா? கேட்குறேன் நான், பூச்சி மருந்து குடிக்கணுன்றீங்க திமுக. இப்போ இருக்கு விஜய் அவர்களுடைய வருகைக்கு அப்புறம், இந்த வெற்றிக்கு அப்புறம் இங்க பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பே வந்து இருக்கிறாங்க வெளியில. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீ அவங்ககிட்ட போயிட்டு இல்ல இல்ல, நான் என்ன கேட்கறேன், இல்ல அது ஒரு கேள்விதான். இந்த இதுக்கு அப்புறம் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பே வந்து தமிழ்நாட்டுல டைலூட் ஆகி ஒரு இடம் தான் பாஜக இருக்கு, ஒரு 3% தான் அந்த கட்சி இருக்குங்கும் போது, அவ பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டுல ஒரு பேசு பொருளே இல்ல, ஒரு செல்ஃப் எடுக்காத ஸ்ட்ராட்டஜியை திமுக ஏன் இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்? அப்புறம் ஏன் பிஜேபியோட சாரணும்? மத்தியில அதிகாரத்துல இருக்காங்கல்ல, பிரதமர் முகம் கிடைக்கும், மத்தியில அதிகாரம் இருக்காங்க, ஒரே ஒரு எம்எல்ஏ தான், எல்லா இடத்துலயும் நக்கின்னு போயிட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு திமுகவோட அதுதான் கேட்கிற, ஒரு பிரதமர் முகம் கிடைக்கும், தேசிய அளவுல ஒரு பர்செப்ஷன் இருக்கும், இதெல்லாம் இருக்குல்ல. தமிழ்நாட்டை பத்தி தெரியுதுல்ல ஒன்றும் இல்லைன்ட்டு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபி ஒன்றும் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் கௌதமன், அதோட இந்த விஷயம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வப்போது தப்பான முடிவெல்லாம் எடுப்பாங்க. கலைஞர் இருக்கும்போது செஞ்ச முடிவெல்லாம் உண்டு, நம்மள விமர்சிச்சிருக்கிறோம், எவ்வளோ விமர்சிச்சிருக்கிறோம். கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு மூர்க்கமான அறிவாளி. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் கலந்து பேசுகிற ஒரு நிதானவாதி, எல்லாத்துலேயுமே ஒரு நிதானம். அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அவர் வந்துட்டு ஒரு ஜெயலலிதா அவனுடைய அந்த மிக்ஸ் ஒன்று வேணும். ஜெயலலிதா போட்டு தூக்கி உள்ளே போடுறதுக்கு என்ன கேட்டுச்சு அப்படின்னா, வைகோ தூக்கி உள்ளே போடுறதுக்கு கேட்டுச்சுன்னா, வைகோ அப்படி பேசுனது தப்பு, சட்டத்துக்கு எதிராக இருக்குது, இதுக்குன்னு தனி சட்டம்லாம் கேட்டிருக்கேன். ஆமாம், அப்புறம் கைது பண்ணணும் தானே, அப்படிப்பட்டவரை கைது பண்ணணும் தானே. ஆமாம், நாங்கள் போய்ட்டு அரெஸ்ட் பண்ணுங்க, நான் எனக்கு உங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னாங்க. தூக்கி உள்ள 1.25 வருஷம் போட்டாங்க. ஆனால் திரும்பி வந்துட்டு அந்த காட்டி கொடுக்குறவன் மறுபடியும் ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போனான், தெரியல. இதெல்லாம் வேறு. அப்போ 2 இடத்துலையும் ஜெயலலிதா ஜெயிக்குது இல்லையா, அவர் தூக்கி உள்ளே வைக்கிறதுலையும் ஜெயலலிதா ஜெயிக்குது. அப்புறம் அதே ஆளை கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலில் தொங்குறதுக்கும் ஜெயலலிதா தெரியுது. இது ரெண்டுமே ஸ்டாலினுக்கு தெரியாது. நேர்த்தியாக பேசினார், நேர்த்தியாக ஸ்டாலின் பேசுனதெல்லாம் இன்றைக்கி தப்பாக பேசுகிறாங்க. காங்கிரஸ் கட்சி பவர் ஷேரிங் கேட்டு தான் திமுக தரலையும், அதனால தான் வந்துட்டு இந்த தேர்தலே தோத்துச்சான். இந்த அழகிரின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, உண்மையாது உலகத்தில் இப்படி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னோம்னா, அதுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு, போராட்டம் உண்டு. 90கள்லேருந்து அவர் அப்படி தான் பேசினார் திருமாவளவன், அவர் பேசலாம். இந்த காங்கிரஸ்காரத்துக்கு என்னைக்கு பேசினான், என்னைக்கு அவன் அதிகாரத்தை வேணான்னா? அவனுக்கு தேவை அதிகாரம், ஆட்சி, பணம், சுகம், அவ்வளோதானே. அவர் சொல்கிறார், அதனால தான் மக்கள் தோற்கடிச்சிட்டாங்களா?